அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோவில் இருட்டையும் வெளிச்சத்தை பற்றி பார்ப்போம். அதற்கு முன்பு இந்த வீடியோவை இப்லீஸ் பார்க்க விடாமல் தடுப்பான். அதனால் அவனை எதிர்த்து அல்லாஹ் அக்பர் என்று கமெண்ட் செய்து, லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும். ஒளி நூர் நல்ல வழி. ஈமான் அல்லாஹ் தன்னை ஒளி என்று விளக்குகிறார். குர்ஆன் சூரா நூர் 24:35. அல்லாஹ் வானங்களுக்கும் பூமிக்கும் ஒளியாக இருக்கிறார் என்று கூறப்படுகிறது. இதன் அர்த்தம் ஒளி சமம் சரியான வழி, ஹிதாயத். ஒளி சமம் ஈமான் நம்பிக்கை. ஒளி சமம் நல்ல செயல்கள். ஒரு முஸ்லிம் அல்லாஹ்வை நம்பி நல்ல வழியில் நடக்கும்போது அவர் ஒளியில் இருப்பவர் என கருதப்படுகிறார். இருள் டேஷ் 2. இருள் டேஷ் தவறான வழி. குஃபர் குர்ஆன் சூரா பகரா 2:257. அல்லாஹ் ஈமானுடையவர்களை இருளிலிருந்து ஒளிக்கு கொண்டு செல்கிறான். இதன் பொருள் இருள் சமம் அறிவின்மை, இருள் சமம் தவறான வழி, இருள் சமம் குஃபர் அல்லாஹ்வை மறுப்பு. 3. நபி ஸல் அவர்களின் போதனை. ப்ராஃபட் முஹம்மட் அவர்கள் கூறியதாவது: நமாஸ் நல்ல செயல்கள், இதயத்தில் ஒளி தரும் பாவங்கள், இதயத்தை இருளாக்கும். 4. இரவு மற்றும் பகல் அல்லாஹ்வின் அடையாளம். இருட்டும் வெளிச்சமும் அல்லாஹ்வின் படைப்புகளில் ஒன்று. குர்ஆன் சூரா ஃபுர்கான் 25:47. இரவு ஓய்வுக்காக, பகல் வேலைக்காக என்று கூறப்படுகிறது. சுருக்கமாக ஒளி நூர், ஈமான் நல்ல வழி, அல்லாஹ்வின் வழிகாட்டுதல், இருள் தவறான வழி, அறியாமை பாவம். அல்லாஹ் நம்மை இருளிலிருந்து ஒளிக்கு கொண்டு வர விரும்புகிறார். ஆமீன்.